நம்ம வானத்தை முதலா பார்த்த அந்த நேரத்துல எந்த ஒரு விஞ்ஞானமும் இல்ல, எந்த நம்பருமே இல்ல, மெஷர்மெண்ட் எதுவுமே இல்ல. வானம் ஒரு மனிதனுக்கு ஒரு மௌனமான ஒரு கேள்வியாவே இருந்து, நட்சத்திரங்கள் எங்கிருந்து வந்திருக்கும், அது ஏன் நகருது, எதுக்காக சில நட்சத்திரங்கள் மட்டுமே காலத்துக்கு பின்னாடி மாறுது. இந்த பல கேள்விகள் மனிதனுடைய மைண்ட்ல மெதுவா ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த கேள்விகளுக்கு பதில் இல்ல, இருந்தது விஷன் மட்டும்தான். அந்த பார்வையில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னாடி நம்ம பிக் பேங் அப்படின்ற ஒரு கருத்துக்குள்ள வந்தோம். அது முதல் விதை மாதிரி. இந்த வீடியோல நம்ம பிக் பேங் உண்மையா அப்படிங்கறத பார்க்கலாம். தென் பல முக்கியமான விஷயங்கள் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். பழைய நாகரிகங்கள்ல வானம் ஒரு இயற்கை அமைப்பா இல்ல, அது காலத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவி மாதிரி. விவசாயத்தை நம்ம எப்ப பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு அதுல இருக்கு. பருவ மாற்றங்களை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் மாதிரி. நட்சத்திரங்கள்ல நிலை மாற்றம் மனிதனுடைய வாழ்வோட நேரடியா சேர்ந்திருக்கு. ஆனா அந்த நேரத்துல யாருமே பிரபஞ்சத்தை ஆரம்பிச்சதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு தனியான ஒரு பொருள் மாதிரி மனிதன் நினைக்கவே இல்லை. வானமும் பூமியும் ஒன்னா இருந்திருக்குன்ற ஒரு எண்ணம் அவருடைய மைண்ட்ல இருந்திருக்கு. காலம் நகர்ந்துச்சு, மனிதன் எண்ணங்களை இன்னும் கொஞ்சம் மெருகூட்ட ஆரம்பிச்சான். கிரேக்க காலத்துல வானம் நிலையானது அப்படிங்கிற ஒரு கருத்து உருவானுச்சு. நட்சத்திரங்கள் எப்பவுமே அதே இடத்துல இருக்கும், பிரபஞ்சம் மாறாதது, ஆரம்பம் முடிவு எதுவுமே இல்லாததுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா இந்த எண்ணம் பல நூற்றாண்டுகளா அறிவியலை வழி நடத்துச்சு. அது தப்பு அப்படின்றதுக்கான நேரடி சாட்சி எதுவுமே இல்லை. ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்க மனிதனுக்கு போதுமான கருவியுமே அப்ப இல்லை. காலப்போக்கில் டெலஸ்கோப் உருவாகுச்சு. முதலா வானத்தை மனிதன் பார்த்த ஒரு நெருக்கமான தருணம் உண்டாகுச்சு. நட்சத்திரங்கள் புள்ளிகள் இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை அவனுக்கு தெரிஞ்சது. சில நட்சத்திரங்கள் தனியாவே இல்லை, அது குழுக்களாக இருந்திருக்கு. அது தீவுகள் மாதிரி பல நட்சத்திரங்களுக்கு நடுவுல பல இடங்கள் இருக்கு. இப்போ நம்ம கேலக்சின்னு சொல்றோம். அந்த சிஸ்டம் அப்போ மனித கண்ணுக்கு அது ஒரு நட்சத்திரமா மட்டும்தான் தெரிஞ்சது. இது பிரபஞ்சம் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி. 20ஆம் நூற்றாண்டுல மனிதன் ஒரு முக்கியமான ஒரு அளவீட்டை முதல்ல உருவாக்கினான். ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சியில இருந்து வரக்கூடிய வெளிச்சம் நம்ம கண்களுக்கு வரும்போது அதோடைய அலைநீளம் மாறுது. அதனால ஒளி ரொம்ப அதிகமா அதோடைய மாற்றத்தை ஏற்படுத்து. அந்த மாற்றம் ஒளி நகரும் போது மட்டும்தான் ஏற்படாது. அந்த வெளிச்சம் வர்ற அந்த பொருள் நம்மகிட்ட இருந்து ரொம்ப தூரமா போக போக அதோடைய கலரும் மாறிக்கிட்டே இருக்கும். கேலக்சி நம்மகிட்ட இருந்து ரொம்ப தூரமா போய்கிட்டே இருக்கு. அதாவது பிரபஞ்சம் விரிவடையுது. இது ஒரு கருத்து இல்ல, இது ஒரு நேரடியான மெஷர்மெண்ட் சொல்லலாம். ஒளியுடைய அலைநீளம அளக்கிறதன் மூலியமா நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல சில முக்கியமான மாறுபாடுகளை நம்மளால தெரிய முடியும். அதே முடிவு திரும்ப திரும்ப கிடைக்குது, பிரபஞ்சம் விரிவடையுது. இது ஒரே திசையில இல்ல, எல்லா திசைகளிலுமே. இங்க ஒரு முக்கியமான விஷயம் வருது. பிரபஞ்சம் இப்போ விரிவடையுது அப்படின்னா கடந்த காலத்துல அது ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்திருக்கணும். அதை தொடர்ந்து மேலும் பின்னோக்கி போனா அது இன்னும் ரொம்ப சின்னதா இருந்திருக்கணும். இன்னும் அடர்த்தியா இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த லாஜிக் எந்த கற்பனையுமே இல்லை, இது ஒரு மேக்ஸ், இது ஒரு மெஷர்மெண்ட்டுடைய நேரடியான விளைவு. அந்த கணத்துல தான் பிரபஞ்சம் ஒரு நாள் ஆரம்பிச்சதா அப்படின்ற ஒரு கேள்வி அறிவியலுக்கு வந்துச்சு. மனிதனுடைய மைண்ட்ல ரொம்ப அதிகமா ஓடுச்சு. அந்த ஆரம்பத்தை நம்ம இப்போ பிக் பேங்னு சொல்றோம். அது ஒரு வெடிப்பு இல்ல, அது ஒரு இடத்துல நடந்த நிகழ்வு இல்ல, அது இடமே உருவாக தொடங்கின ஒரு தருணம். காலமே தன்னுடைய முதல் கணத்தை என்ன தொடங்கின தருணம். பிக் பேங் அப்படின்றது எதுவுமே இல்லாத இடத்துல ஏதோ ஒண்ணு வெடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இல்ல, அந்த எண்ணம் அறிவியலுக்கு வெளியானது. பிக் பேங் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம இன்னும் அதை பார்க்கவே இல்லை. எல்லா காலமும் இடமும் எல்லா ஆற்றலும் எல்லா பொருளும் ஒரே அடர்த்தியில ஒரு இடத்துல குவிஞ்சு இருந்திருக்கும். அந்த ஒரு கடந்த காலத்தை நம்ம வெறும் கணித ரீதியா மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆரம்ப நிலையில வெப்பநிலை அளவிட முடியாத அளவுக்கு இருந்திருக்கும், ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. பொருள் அப்படின்றது தனியா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எதுவுமே தனியா இல்லை. ஆற்றலும் பொருளும் ஒன்னா கலந்துருந்திருக்கு. காலம் ஓட ஓட வெப்பநிலை குறைஞ்சிருக்கு. அத ஆற்றல் மெதுவா பொருளா மாறி இருக்கு. அது ஒரு கருத்தா மட்டும் நம்ம பார்க்காம அது ஒரு அளவீடுகளுடைய வெளிப்பாடு, அவுட்புட்னு நம்ம எடுத்துக்கலாம். பிக் பேங் நடந்ததுக்கு அப்படின்றதுக்கான வலுவான சாட்சி இன்னைக்கு நம்ம பிரபஞ்சம் முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு மெல்லிய மைக்ரோவேவ் கதிர்வீச்சுகள் மட்டும்தான். அது எந்த திசையை பார்த்தாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது நட்சத்திரங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பொருளா இருக்கு. அது நட்சத்திரங்கள்ல இருந்து வர்றதில்ல, கேலக்சியில இருந்து வர்றதில்ல. அது பிரபஞ்சம் இளம் நிலையில இருந்த போது வெளிப்பட்ட
ஒளியுடைய மிச்சம்னு சொல்லலாம். அது இன்றைக்கி நம்ம ரொம்ப கூலிங்கான ஸ்டேஜில் மைக்ரோவேவ் நீளத்தில் அதை நம்ம சுற்றி பார்க்குறோம். இந்த கதிர்வீச்சு மெஷர் பண்ணப்பட்டிருக்கு, அதை தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதோடைய வெப்பநிலை கணக்கிடப்பட்டிருக்கு, அதை அளவிடவும் பட்டிருக்கு. ரெண்டும் பொருந்துச்சு. இது ஒரு தற்செயலா இல்லை, இது பிக் பேங் மாதிரியான உண்மை என்பதற்கான நேரடி சாட்சி. மேலும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஹைட்ரோஜன், ஹீலியம் இந்த மாதிரியான எளிய மூலக்கூறுகள், இதை நம்ம சிம்பிள் ஃபார்ம்னு சொல்லலாம். இதோடைய அளவுகள் பிக் பேங் அதோடைய மேக்ஸுடைய மாடலுக்கு சொல்றதோட ரொம்ப துல்லியமாக பொருந்தது. நட்சத்திரங்களில் உருவாக முடியாத அளவுகள் பிரபஞ்சம் ரொம்ப இளம் நிலையில இருந்த போதே உருவாக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இவ்வளோ விஞ்ஞான ஆதாரங்கள் ஒரே திசையை மட்டும் தான் சுட்டி காட்டுது. பிக் பேங் ஒரு நம்பிக்கை இல்லை, அது ஒரு அறிவியலுக்கான நேரடி சாட்சி. அது இன்னும் முழுமையா புரிஞ்சு கொள்ளப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு கை கால் புரியாத விஷயமா மட்டும்தான் இருக்கு. ஆனா அது தப்புன்னு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. மாறா ஒவ்வொரு புதிய அளவீடும் அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணது சில முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் மாற்றும். பிக் பேங் அப்படின்ற கருத்து மனிதன் ரொம்ப சின்னவன் அப்படின்றத காட்டல, அது மாறா மனிதன் அறிவு எவ்வளோ தூரத்தில் போகுது அப்படிங்கிறத காட்டுது. நம்ம பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி நடந்த பிரபஞ்சத்துடைய ஆரம்ப நிலையை இப்போ நம்ம மேக்ஸ் மூலியமாகவும் சில டெலஸ்கோப் மாதிரியான கருவிகள் மூலியமாகவும் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அது மனித வரலாறுடைய ஒரு முக்கியமான அபூர்வமான சாதனை. பிக் பேங் இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனால் ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு அது பதில் சொல்லாது. அறிவியல் எப்பயுமே எப்படி அப்படிங்கிறத மட்டும்தான் பேசும். அது போதுமானதுன்னு நம்ம எடுத்துக்கிடுவோமே. ஏன்னா எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னா மனிதன் தன்னுடைய இடத்த பிரபஞ்சத்திட்ட ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணுறான். இன்னைக்கு நம்ம வானத்தை பார்க்கும்போது அது அழகுக்காக மட்டும் இல்லை, அது நம்மளுடைய வரலாறு. ஒவ்வொரு நட்சத்திரமும் கடந்த காலம், அதோடைய ஒவ்வொரு கேலக்சியும் அதோடைய கால பதிவீடு நம்ம எடுத்துக்கணும். நம்ம பார்க்குற வெளிச்சம் இப்போ இருக்கிற வெளிச்சம் இல்லை, கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வெளியான வெளிச்சம். அதை பார்த்து நம்மளுடைய ஆரம்பத்தை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இந்த ஜேர்னி இதோட முடியலை. பிக் பேங் பற்றின பல கேள்விகள் இன்னும் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது, பிரபஞ்சம் நம்மகிட்ட தொடர்ந்து சில முக்கியமான கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை கேட்கறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் மட்டும் போதும். இந்த சயின்டிஃபிக் ஜேர்னி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவாக இருக்கலாம். இது மாதிரி இன்னும் டீப்பான ரொம்ப முக்கியமான நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய காஸ்மாஸுடைய ஒரு அமைதியான ஒரு மிகப்பெரிய பகுதிகளுக்கு தொடர்ந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்காக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ மட்டும் பத்தாது. ரொம்ப அதிகமான பயணம் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கு. பாய்.